நீங்க இல்ல எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பா அப்படித்தானே பார்க்கப்படும். இன்னைக்கு நீங்க வந்து வெளிய இறங்கி வந்திருக்கீங்க. முதல் நாள் அறிக்கை குடுத்தீங்க. எஸ். நீ கைப்பட அதுக்கப்புறம் எழுதின வந்து ஒரு கடிதம் வந்திருக்கு. இல்ல அறிக்கை குடுத்தீங்க. அதுக்கப்புறம் கட்சியின் சார்பாக ஆர்ப்பாட்டம் ஏதாச்சும் அறிவிப்பாங்க. பொதுவா அப்படித்தானே பண்ணுவாங்க. நீங்க சிபிஎம் கூட்டணி கட்சியிலேயே இருக்கு. அன்னைக்கு எஸ்எஃப்ஐ, ஐட்வா இவங்கலாம் வந்து களத்துல இறங்கி போராட்டம் பண்ணாங்க. மற்ற கட்சிகள், கூட்டணி கட்சிகள் யாரும் பெருசா பேசல. இப்ப எதிர்க்கட்சிகள்ல அதிமுக உடனே ரியாக்ட் பண்ணுச்சு. அதிமுக அடுத்த நாள் ஆர்ப்பாட்டத்துல இறங்குனாங்க. அப்ப தாவேகா நீங்க இளைஞர்கள நோக்கி உங்களுடைய அரசியல கொண்டு போறீங்க. அவங்க தான் உங்களுடைய டார்கெட் அப்படின்னு நீங்க வந்து மாணவர்கள் இவங்க மத்தியில நீங்க வந்து பெரிய அளவுக்கு போறீங்க அப்படின்னும்போது, இந்த பிரச்சனை மாணவர்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனை பெற்றோர்களுக்கான பிரச்சனை. இந்த பிரச்சனை வந்து உங்க வீட்டு பிரச்சனை, என் வீட்டு பிரச்சனை அப்படின்னு உணர்ந்திருந்தாங்கன்னா, இவங்களும் களத்துல இறங்கியிருப்பாங்க. பண்ணல. அண்ணனா, அரணா நான் நிக்கிறேன் இல்ல அப்படின்னு அண்ணனா, அரணா நிக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லும்போது, நீங்க வெறும் கடிதங்கள்ல எழுதுறதுனால வந்து மக்கள் நம்ப மாட்டாங்க. நீங்க களத்துல இறங்கி போராடணும்.